Hi. This is Riaz. Welcome back to Brain Medic Pathways. இந்த வீடியோவில் இது நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து உற்சாகமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. பிகாஸ் பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து இப்போ கடைசியில் எம்பிபிஎஸ் அட்மிஷன் உள்ளேயும் போயிருப்பீங்க. மேக்ஸிமம் 2 நாள் ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் போயிருப்பீங்க, இதுக்கப்புறமா போயிட்டு இருக்கிறவங்களும் இருப்பீங்க. இதில் ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஒரு திங் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும், பென்ட்ரைவ்லையும் எடுத்துக்கணும். அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் ஆல்ரெடி வந்து ஏன்னா ஒரிஜினல் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிடுவோம். ஸோ ஒரிஜினல் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணும்போது நம்ம வந்து நிறைய காப்பீஸ் ஜெராக்ஸ் மினிமம் இங்கே நான் சொல்ல போகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே 6 to 7 காப்பீஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட இதுக்காக சொல்கிறேன், நல்லதுக்காக சொல்கிறேன். ஸோ 6 to 7 காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ஃபியூச்சர்லேயும் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை. சரியா? ஸோ அதே மாதிரி பென்ட்ரைவில் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து காமனாக எல்லா காலேஜஸ்லையுமே வந்து இதில் இருக்குது. இப்போ 30 இருக்குது. இதில் இந்த 30ல் 20லேருந்து 25 காமனாக கேட்குறாங்க. நீட் அலாட்மெண்ட் ஆர்டர் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து நீட் அட்மிட் கார்டு, இதே வந்து ஸ்கோர் கார்டு கேட்குறாங்க. இது வேணா பிரிண்ட் எடுத்துக்கோங்க. நான் இதுக்காக தான் வந்து இங்கே சைடில் டப்பா கொடுத்துருக்கேன். இதை பிரிண்ட் எடுத்து நான் வந்து இந்த பிடிஎஃப் டெலிகிராமில் போட்டிருக்கேன். யாராச்சும் வந்து டெலிகிராமில் இல்லைன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபீ ரிட்டன் ரெசிப்ட். அந்த செலெக்ஷன் கமிட்டியில் அலாட்மெண்ட் ஆர்டருக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது ஃபீ கட்டியிருப்பீங்களா? சப்போஸ் இன் கேஸ் கவர்மெண்ட் காலேஜாக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் காலேஜோட ஃபீஸ் கட்டியிருப்பீங்க. பிரைவேட்டாக இருந்துச்சு அப்படின்னா 4.5 கட்டியிருப்பீங்கல்ல. ஸோ அந்த காசு. அதுக்கப்புறமா மார்க் ஷீட், எஸ்எஸ்எல்சி 10th மார்க் ஷீட் ஒரிஜினல், எல்லாமே ஒரிஜினல் தான் எடுத்துகிட்டு போகணும். தென் இதையும் வந்து எல்லாமே காப்பி எடுத்துக்கோங்க. இதில் நான் சொல்கிற எல்லாமே ஒன்று விடாமல் எல்லாத்தையும் காப்பி. நம்ம சேஃப்டி சைட் நம்மளோட சேஃப்டி இருக்கணும்ல. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஸோ எல்லாமே 6 to 7 காப்பீஸ் வச்சுக்கோங்க. பெட்டர். ஓகே, முடிஞ்சால் 10 கூட எடுத்து வச்சுக்கோ, ஃபியூச்சரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறமா 11th ஸ்டாண்டர்ட் +1 மார்க் ஷீட்டு, தென் வந்து HSC 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி அட்மிட் கார்டு. அந்த சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அது கேட்குறாங்க. தென் HSC பாஸ் சர்டிஃபிகேட்டு, அதர் தென் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டாக இருந்துச்சுன்னா HSC பாஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. டிசி கேட்குறாங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இஃப் இன்கேஸ் நீங்கள் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா யூ வில் பி ஆஸ்க்டு ஃபார் இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் கண்டக்ட் சர்டிஃபிகேட், அதுவும் ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க. மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் வந்து தமிழ்நாடு போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்குமே மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்கல. சரியா? தமிழ்நாடு போர்டு ஸ்டேட் போர்டுக்கு சிபிஎஸ்சிக்கு வந்து ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்னொரு ஸ்கூல்ல இன்னொரு ஸ்கூல் மாறினீங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் ஆப்ஷன் TNMGMU மெடிக்கல் யூனிவர்சிட்டி. சரியா? அதர் தென் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அண்ட் சிபிஎஸ்சி. ஓகே, அதர் தென் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு இல்லைப்பா வெளியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்க எங்க வாங்கியிருக்கணும்? தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அங்கே வாங்கி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிசிக்கலி டிசேபிள் சர்டிஃபிகேட். இஃப் இன்கேஸ் நீங்க பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் நீங்க எடுத்துக்கோங்க. தென் வந்து இது நிறைய காலேஜஸ்ல இம்பார்ட்டன்ட் இல்லை, நிறைய காலேஜஸ்ல கேட்கல. ஏன்னா காலேஜே நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா போட்டு விட்டுருவாங்க. கோவிட் எஸ்பெஷலி வேண்டாம். ஆனால் மோஸ்ட்லி சில கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. டிடி வேக்சின் கேட்கறது இல்லை மோஸ்ட்லி. என்னோட காலேஜ்ல எனக்கு அவங்களே போட்டு விட்டாங்க, ஸோ கேட்கல. சரி, அதே மாதிரி மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து நீங்க வந்து கொடுக்க வேண்டாம் எதுவும் மோஸ்ட்லி. அதுவும் இங்கே மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க காலேஜஸ்லயே. மெடிக்கல் சர்டிஃபிகேட் அவங்களே கேம்ப் மாதிரி போட்டு அதை அவங்களே வந்து பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இது இம்பார்ட்டன்ட். ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட். அதே மாதிரி இன்கேஸ் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க இல்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுங்க. அது மறந்துடாதீங்க. அது வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணீங்க. இன்கேஸ் உங்களுக்கு 2.5 lakhs கம்மியாக இருக்கு இயர்லி இன்கம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க சான்சஸ் இருக்கு. பிரைவேட்னாலும் சரி கவர்மெண்ட்னாலும் சரி அதுவும் வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. அதனால தான் ஆனுவல் இன்கம் சர்டிஃபிகேட்டும் கேட்குறாங்க. தென் வந்து ஆதார் கார்டு காப்பி, தென் ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன்ட் அண்ட் சேவ்ட் அஸ் இண்டிவிஜுவல் பென் டிரைவ் ஆர் சிடி காப்பி. மோஸ்ட்லி சிடிலாம் இங்கே எங்கேயும் ஒர்க் பண்ணுறது இல்லை. பென் டிரைவ் ஒன்று புதுசாக வாங்கி எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். டிஎன் மெடிக்கல் காலேஜ் வந்து இது எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மு, அதுவும் அங்கேயே கொடுப்பானுங்க. நெக்ஸ்ட் காலேஜ் அகாடமிக் ஃபீ, அந்த ஃபீ கட்டினீங்களே டவுன்லோட் பண்ணும்போது அது வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இஃப் எலிஜிபிள் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இது எல்லாமே டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ். சரியா? அஃபிடவிட் இது அதுன்னு சொல்லி இது எல்லாமே நீங்க ஒரு லாயர் கிட்ட கேட்டு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு அதை பத்தி ஐடியா இருந்துச்சுன்னா நீங்களே கூட டைப் பண்ணி ஒரு பத்திரம் பேப்பர் வாங்கி முன்னாடி வச்சு பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் அட்மிஷன் போடும்போது எங்கள் அப்பா தான் எல்லாமே பண்ணாரு. நீங்களே பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லைனா ஒரு ஆல்ரெடி அட்மிஷன் போட்டவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் சொல்லுவாங்க. இங்கே இப்போ ரேங்கிங் நிறைய அஃபிடவிட், அதுக்கப்புறம் இது ஒரு அஃபிடவிட், நிறைய அஃபிடவிட்லாம் இருக்கும். அதுவும் டிக்ளரேஷன் ஃபார்ம்ஸ்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே இதில் இங்கே இருக்கிற எல்லாமே இம்பார்ட்டன்ட். சரியா? இதில் சிலது மட்டும் வந்து கேட்க மாட்டாங்க.
டிபெண்ட்ஸ் அப்பான் காலேஜ். ஓகே, ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். பேரண்ட்ஸ்க்கும் சரி, உங்கள் பசங்க வந்து ஹாவ் டிட் அ கிரேட் ஜாப். சப்போஸ் நீங்கள் பிரைனி மெடிக்கலில் படிச்சிருக்கீங்க லாஸ்ட் இயர் கிராஷ் கோர்ஸ்லையும் சரி, என்கிட்ட எந்த ஒரு இதுவெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ஃபார்ம் இருக்கும், அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணிடுங்க. உங்களுக்கு சம்திங் ஸ்பெஷல் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். உங்கள் எல்லாருக்குமே பிரைனி மெடிக்கலில் படித்து MBBS ஆக போகிற பசங்க எல்லாருக்குமே வி ஹவ் பிளான் சம்திங் ஸ்பெஷல். நான் லைக் யூ வில் பி கெட்டிங், நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணீங்கன்னா தான் எங்களால் உங்களை ரீச் பண்ண முடியும். யூ வில் கெட் அ கால் ஃப்ரம் அவர் டீம். சரியா, அதுக்காக யாரும் மறந்துடாதீங்க. பிரைனி மெடிக் பசங்க எல்லாருமே கீழே ஃபார்மை ஃபில் பண்ணிடுங்க. ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் MBBS அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய் பாய். Congratulations. Okay, yeah, bye.